ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு செயின் பைக்கிற்கு வந்து கிளச் பிளேட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட்க்காக அந்த வண்டியை நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், வண்டி வந்து பிக்கப் இல்லை, வண்டி வந்து 60க்கு மேலே ஓடும்போது ரேஸ் ஆகுது, வண்டி வந்து ஓடுதில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்காக தான் இந்த வண்டியை நம்மகிட்ட எடுத்து வந்திருக்காரு. இந்த வண்டி வந்து எப்படி கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்ஜின் கீழே பார்த்தீங்கன்னா 12 mm போல்ட் இருக்குது. அந்த போல்ட்டை வந்து ரிமூவ் ஆகிட்டீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ரிமூவ் ஆயிரும். கிளச் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து கிக்கர் சாப்பிட்டு 12 mm போல்ட் வரும். அந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா கிக்கர் சாப்பிட்டு வந்துடும். அடுத்து வந்து கிளச் சைடில் வரக்கூடிய வந்து 8 mm போல்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இன்ஜினுக்கு கீழே வரக்கூடிய இந்த ஃபுட் ரப்பரையும் வந்து கலட்டி வந்து எடுத்துடணும். 4 போல்ட் வரும், 12 mm போல்ட் 4 வரும். அந்த 4 போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட் ரப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னு சொன்னால் இந்த ஃபுட் ரப்பர் இருந்தீங்கன்னா கிளச் சைடு வந்து ரிமூவ் ஆகும்பொழுது அந்த கிளச் சைடு வந்து ரிமூவ் ஆக வராது. அந்த ஃபுட் ரப்பர் நம்ம கலட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிளச் சைடு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த கப்பில் வரக்கூடிய 3 வந்து போல்ட்டையும் வந்து ஸ்க்ரூ போல்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடும். ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா உள்ளுக்கு வந்து ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த கப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அடுத்து வந்து இந்த உள்ளுக்கு வரக்கூடிய இந்த போல்ட்டை வந்து ஸ்பெஷல் டூல்ஸை வந்து வச்சு கலட்டணும். சில ஆட்கள் வந்து வெட்டி அந்த மாதிரி கலட்டுவாங்க. அந்த மாதிரி கலட்டக்கூட அந்த மாதிரி கலட்டினா வந்து கப் வந்து உடையக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதனால் வந்துச்சுன்னா அதனுடைய டூல்ஸை வந்து பொருங்க பயன்படுத்தணும். அந்த டூல்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம கலட்டணும்னா எந்த விதமான ஒரு டேமேஜும் வராது. பின்னுக்கு வரக்கூடிய லொக் இந்தாச்சு வரக்கூடிய இந்த சாவியை வந்து என்ன செய்யணும்னா பின்னுக்கு வந்து வரக்கூடிய அந்த வீல் வந்து நம்ம லுக் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம ரிமூவ் ஆகும்பொழுது வந்து எந்த விதமான ஒரு ஸ்லிப்பும் வராது. அதனால் வந்து அதை நம்ம லுக் பண்ணிட்டு வந்து இந்த போல்ட்டை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த 4 போல்ட்டையும் வந்து ரிமூவ் ஆகிட்டோம்னா இந்த ஆணி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம அந்த பாணியை லூஸ் பண்ணும்பொழுது என்ன செய்யணும்னா ஒவ்வொரு போல்ட்டை மாற்றி நம்ம வந்து பாணி வந்து ரிமூவ் ஆகணும். அதுமாரி தான் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த ஆணியை வந்து பேலன்ஸுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரே ஆணியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதோ ஒரே நெட்டை வச்சு லூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இருந்துடக்கூட. அப்படி லூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா டிஸ்பிரிம் வந்து புஷ் ஆகி வர டைமில் வந்து அந்த த்ரெட் வந்து ஒரு டேமேஜ் ஆகக்கூடிய சாத்தியம் இருக்குது. அடுத்து வந்து ஹப் வந்து உடஞ்சிடும். அதனால் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது லூஸ் பண்ணும்போது அந்த ஆணியை வந்து அந்த ஒரே பேலன்ஸுக்கு வந்து லூஸ் பண்ணணும். அடுத்து வந்து உள்ளுக்கு வரக்கூடிய 19 நம்பர் போல்ட்டை வந்து அதனுடைய டூல்ஸை வச்சு லொக் பண்ணி வந்து 19 நம்பர் சொக்கட்டை வச்சு ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக வந்து அழகாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த கிளச் பிளேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிட்டு ரொம்ப வந்து ரஃப் ஆகிட்டு அதனால தான் அந்த வண்டி வந்து பிக்கப் இல்லை. அதான் வந்து வண்டி வந்து ஓடலை. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் வண்டி அந்த கஸ்டமர் நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காரு. எப்படி இந்த கிளச் பிளேட்டை வந்து ரிமூவ் ஆக்கி புது கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணும்போது கட்டாயம் வந்து இந்த ஃபில்டரை கழட்டி வந்து க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஃபில்டரில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். இந்த டஸ்ட் இருந்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து ஆயில் வேலை செய்கிற வீதம் வந்து ரொம்ப காணாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த ஃபில்டரை வந்து கட்டாயம் வந்து க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உள்ளுக்கு வரக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஏன்னு சொன்னால் அந்த பழைய கிளச் பிளேட் வந்து அதனுடைய தூள் வந்து உள்ளுக்கு வந்து இருக்கும். அந்த தூளை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம புது கிளச் பிளேட் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது வந்து அந்த உள்ளுக்குரிய அந்த டஸ்ட் ஒன்றும் இல்லாத வரை ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த கிளச் பிளேட்டை வந்து நம்ம புது கிளச்சோட சேஞ்ச் பண்ணும்பொழுது கட்டாயம் வந்து அந்த க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு பிறகு நம்ம கிளச் பிளேட்டை வந்து போடணும். இந்த கிளச் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து கிளச் பிளேட் வரும். அடுத்து வந்து ப்ரெஷர் பிளேட் வரும். இந்த ப்ரெஷர் பிளேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ப்ரெஷர் பிளேட்டை வந்து 2 பார்ட் வரும். எந்த பாட்டுக்கு இந்த ப்ரெஷர் பிளேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பாட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரஃப்பாகவும் ஒரு சைட்டுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எந்த பாட்டுக்கு போடுறோமோ அந்த ப்ரெஷர் பிளேட்டை மேலுக்கு வரக்கூடிய ப்ரெஷர் பிளேட் எல்லாமே ஒரே பாட்டுக்கு போடணும். மாற்றி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் பிளேட்டை ஓர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து கிளச் பிளேட், அடுத்து வந்து ப்ரெஷர் பிளேட், கிளச் பிளேட், ப்ரெஷர் பிளேட் இந்த ஓர்டரில் வந்து இந்த கிளச் பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்.
இந்த கிளச் பிளேட்டை வந்து 3 கிளச் பிளேட்டை வந்து உள்பக்கமாகவும் ஒரு கிளச் பிளேட்டை வந்து அந்த வரக்கூடிய வெளிப்பட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பைப்ரேட் ஒன்றும் முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 பிளேட்டை வந்து உள்ளுக்கு வர மாதிரி ஒன்றை வந்து வெளியே வர மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளச் பிளேட் எப்படி ரிமூவ் பண்ணுற, எப்படி சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.